السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனுடைய வஹி மட்டுமே என்ற தொடரிலே அதற்குரிய ஏராளமான சான்றுகளையும், வஹி அல்லாத எதுவும் மார்க்கமாகாது என்ற தலைப்பிலே நபித்தோழர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கூட வஹி வராது, அவங்க கருத்து கூட மார்க்கமாகாது என்பதையும் கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்தோம். இப்ப இஸ்லாத்தின் ஆதாரம் வஹி மட்டுமே என்பதிலிருந்து அதிகமாக விலகிச் சென்றிருக்கக்கூடியவர்கள் மதுஹப் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள். அப்ப அந்த மதுஹப்புக்கு இஸ்லாத்திற்கு என்ன சம்பந்தம் என்பதை பல கோணத்தில் நம்ம அலச கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக, இந்த மதுஹப் என்கிற இந்த கொள்கையை எந்த இமாமுடைய பெயரால் சொல்கிறார்களோ அந்த இமாம்கள் உருவாக்கவில்லை, அவர்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இதை ஃபர்ஸ்ட் நம்ம விளங்க வேண்டியிருக்கிறது. அதுபோக மதுஹப் என்ற பெயரில் அந்த இமாமுடைய பெயரை பயன்படுத்துகிறார்கள். மதுஹபுடைய சட்டங்கள் என்று பத்வா கொடுப்பதற்கும் மதரசாவில் ஓதி கொடுப்பதற்கும் வைத்திருக்கிற நூல்கள் எல்லாம் அந்த இமாம்கள் எழுதியது கிடையாது. சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதி கொண்டு அந்த இமாமுடைய பெயரை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மதுஹப் கிதாபுகள் சொல்றாங்களே, இதெல்லாம் அபு ஹனீஃபாவோ ஷாஃபி இமாமோ எழுதின நூல்களை வைத்து இவங்க பாடம் நடத்துறது கிடையாது. அதை வச்சுக்கிட்டு பத்வாவும் கொடுக்கிற பேரு ஷாஃபின்னு சொல்லிக் கொள்ள வேண்டியது. எழுதுனதெல்லாம் எப்பன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உள்ளவங்க எழுதி கொண்ட புஸ்தகம் தான். அதையும் நம்ம விரிவாக உங்களுக்கு ஆதாரத்தோட சொல்ல இருக்கணும். அப்படி எழுதின அந்த நூல்களில் உள்ள விஷயத்தை கூட இப்ப இருக்கிற உலமாக்கள் பயன்படுத்தி ஒத்துக்கொள்கிறார்களான்னா கிடையாது, அதுக்கு மாற்றமா நடக்கிறாங்க. எழுதப்பட்ட இந்த 200, 300, 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புஸ்தகத்தில் உள்ளதையாவது இப்ப இருக்கிற மௌலைமார்கள் சட்டமா சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு எதையாவது சொல்லிக் கொண்டு அது ஹனை மதுஹப்மாங்க. அப்ப அந்த கிதாபுக்கு இவங்களுக்கு சம்பந்தம், மதுஹபுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் சம்பந்தம் கிடையாது, மதுஹபுக்கும் அந்த இமாமுக்கும் சம்பந்தம் கிடையாது. இவங்க எதை நூல் என்று எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நூலுக்கும் மதுஹப் இமாமுக்கும் சம்பந்தம் கிடையாது. எந்த நூலை மதுஹப் கிதாபுன்னு சொல்றாங்களோ அந்த கிதாபுக்கும் இப்ப இருக்கிற ஆலிம்களுக்கு சம்பந்தம் கிடையாது. இப்படி எல்லா வகையிலையும் இஷ்டத்துக்கு சொல்வதற்கு இது உதவுகிறது. வாயில வந்ததெல்லாம் மார்க்கம் சொல்வதற்கு மதுஹப் குர்ஆன் நம்பர் சொல்லி கேட்டுப்படுவீங்க, ஈஸியா எடுத்து பார்த்து போடலாம். ஹதீஸ்னா எந்த ஹதீஸ் புகாரியா முஸ்லிமா நம்பர் சொல்லி கேட்டுருவீங்க. மதுஹப்னா நூற்றுக்கணக்கான புஸ்தகங்கள் இருக்கு, ஏதாவது பேர சொல்லி விடுங்க. ஷரம்புல் சொன்னார்னா என்ன செய்வீங்க? அப்படியா ஷரம்புல் சொன்னாரா, சுல்தான் காதர் சொன்னா ஏதாவது சொல்ல வேண்டியது. இதுக்கெல்லாம் வசதி இருக்கிறதுனாலதான் மதுஹப்ங்கிறத தூக்கி பிடிக்கிறாங்க. அப்ப இதை நம்ம ஃபர்ஸ்ட் அடிப்படையாக வைத்துக் கொண்டு இமாம்களுக்கும் மதுஹப்புக்கும் சம்பந்தம் இருக்குதா என்று முதல் பார்ப்போம். இதை பற்றி இமாம் அபு ஹனீஃபா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி. அவங்க வாழும்போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, நமக்கு ஹதீஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்கிறத வச்சுக்கிட்டு மீதிக்கு நம்மளா ஒரு ஐடியா பண்ணி ஒரு கருத்தை சொல்லிவிடுறோம். ஆனால் சரியான ஹதீஸ் கிடைத்து விடுமையானால் அதுதான் என் மதுஹப். கிடைக்காததுக்கு ஒரு முடிவு சொல்லணும், அதுக்குத்தான் நாங்க அறிஞர்களாக ஏதோ சொல்றோமே தவிர ஹதீஸ் கிடைச்சிட்டுச்சுன்னா அதுதான் என் மதுஹப். அப்ப ஹதீஸ் பிரகாரம் நம்ம நடக்கிறோம்ல, இதான் ஹனஃபி மதுஹப். நம்ம இதுதான் ஹனஃபி மதுஹப். தௌஹீத் ஜமாத் நிலையை பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மதுஹப் தான். ஹனஃபி இமாமுடைய கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹதீஸ் கிடைச்சா அதன்படி செய்யி, ஏன் சொல்லலாம் கேட்காத, நானே சொல்லாட கூட பரவாயில்லை, அதான் என் கருத்து அப்படின்னு அபு ஹனீஃபா என்ன செய்யறாரு, இதா சஹல் ஹதீஸ் ஃபஹுவ மதுஹபி. சரியான ஹதீஸ் கிடைத்து விட்டால் அதுதான் என் மதுஹப். மதுஹப் உண்டாக்கணும் வழங்குல, மதுஹப்னு அவர் பேரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அரசியல்வாதிகள் சொல்றாங்கல்ல, நாங்கள் பெரியார் வழி நடப்போம் அண்ணா வழி நடப்போம்னு சொல்லுவாங்க. பெரியார் வழி நடப்போம்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுவாங்க. பெரியார் வழி அவர் சாமி வேணான்னு சொன்னாரு, ஆனால் பெரியார் படத்தையும் போட்டுக்கொண்டு நாங்கள் பெரியார் வழியில் போறோங்கிறாங்கல்ல, பேருக்கு பயன்படுத்துவாங்க. பெரியாருக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இருக்காது. இந்த அரசியல் இது மாதிரி தான். இந்த அரசியல்வாதிகளுக்கு எப்படி காலஞ்சென்ற தலைவர்களுக்கு சம்பந்தம் இருக்காதோ, காந்தி வழியில போவோம்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, காந்திக்கு அவங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் இமாம்கள் பேரை யூஸ் பண்றாங்க. இமாம்களுக்கு மதுஹபுக்கு சம்பந்தம் கிடையாது, இதுல விளங்குது. இது அவங்க மதரசாவோட பாடத்தில் வச்சுக்கிறாங்கல்ல, அந்த துருல் முக்தார் அதுல இருக்கு.
இது நம்ம எடுத்துக்கிட்டு சொல்ல, எதை பாடத்துல மதுஹப் புத்தகத்துல சொல்லி கொடுக்குறாங்க அதுலதான் சொல்றாங்க. அபூ ஹனீஃபா இப்படிதான் சொன்னாரு. சஹீஹான ஹதீஸ் வந்துட்டால் அவை மதுஹப் அபூ ஹனீஃபா சொன்னதாக நம்மளா சொல்லல, இவங்களுடைய எதிரிகள் சொல்லல. பாடத்துல 7ஆம் வகுப்பு பட்டவழிப்பு 6ஆம் வகுப்பு சொல்லிக் கொடுக்குறாங்க மதரசாக்கள்ல 6ஆம் ஆண்டுல, அதுல யாக்கும் அந்த கிதாப்ல யாக்கும் இருக்குது. அதே மாதிரி அபூ ஹனீஃபா இமாம் சொன்னாங்க, லா யஹில்லு லி அஹதின் அன் யஅகுது பி கௌலினா மாலம் யஅலம் மின் ஐன அஹதுனாஹு. எந்த ஒருவராக இருந்தாலும் அவருக்கு ஹலால் கிடையாது, எங்களுடைய சொல்லை எடுத்துக்கொள்வது ஹலால் இல்லை. யார் சொல்றா? அபூ ஹனீஃபா ஹராம்ங்கிறார். எங்களுடைய பேச்சை நீங்கள் எடுத்துக்கொள்வது ஹராம். எப்ப வரைக்கும் ஹராமு? மாலம் யஅலம் மின் ஐன அஹதுனாஹு, எந்த ஆதாரத்திலிருந்து நாம் அதை எடுத்தோம் என்பதை அறியாமல் கருத்தை மட்டும் நீங்கள் எடுத்தீர்களே ஆனால் அது ஹராம். அப்ப அபூ ஹனீஃபா சொன்னார்னு சொன்னா அவர் என்ன ஆதாரத்தை காட்டி சொன்னாலும் சேர்த்து பாரு. ஆதாரம் கரெக்டா இருந்தா ஏத்துக்க, ஆதாரம் இல்லாம என் பேர்ல அபூ ஹனீஃபா சொன்னார்னு சொன்னால் அப்படி சொல்வது ஹராம்ட்டாங்க. மதுஹப்வாதிகள் ஆதாரம் காட்டி பேசிட்டு இருக்கிறாங்க, எதை வேணாலும் சொல்றாங்க. அபூ ஹனீஃபா மதுஹப் ஹனீஃபி மதுஹப் சொல்லிட்டா போதுமா இருக்கிறது. அபூ ஹனீஃபா இப்படி சொல்வது என்ன செய்யறாங்க? ஹராம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது இனூத்துல் முஹ்தார்ங்கிற கிதாபுல, பஹருல் ராயிக்ங்கிற கிதாபுல, இப்னுல் கய்யிமுடைய கிதாபுகள் எல்லாம் நிறைய நூல்கள்ல அபூ ஹனீஃபா சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அவங்க சொல்றாங்க, இதா குல்து கௌலன் யுகாலிபு கிதாபல்லாம், நான் ஒரு சொல்லை உங்களுக்கு சொல்கிறேன், அது அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு மாற்றமா இருக்கிறது. நானே கவனம் இல்லாம புரிந்து கொள்ளாமல் அந்த வசன யாவத்துக்கு வராமல் நான் ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டேன், அது குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குமே. ஆனால் ஹபரர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்திக்கு மாற்றமாக இருக்குமே. ஆனால் குர்ஆனுக்கு மாற்றமாக, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்குமே. ஆனால் ஃபத்ருக்கு கௌலி, ஏன் சொல்லி விட்டு கொடுங்க. நீங்க ஒரு ஹதீஸ் பாக்குறீங்க, நான் மாத்தி சொல்லிருக்கேன்னா என்னத்துக்கு ஒரு கட்டி கொடுங்க, ஹதீஸ் படி சொல்லுங்க. இதுதான் ஹனஃபி மதுஹப். அந்த ஹனஃபி மதுஹப் இருக்கா? இப்ப ஹனஃபி இமாமுடைய மதுஹப் இதுதான். எது? நான் ஒரு கருத்தை சொல்லி அது குர்ஆனுக்கு மாற்றம் என்று உங்களுக்கு தெரிய வந்தால், ஹதீஸுக்கு மாற்றம் என்று உங்களுக்கு தெரிய வந்தால் என் சொல்லி நீங்கள் விட்டுவிட வேண்டும், குர்ஆனை ஹதீஸை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படித்தான் அவர் சொன்னார் என்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது. அதே மாதிரி இது ஒரு பெரிய முதல் இமாம் விட்டுருவோம், மாலிக் இமாம். அவர் என்ன சொல்றாரு? இன்னமா ஆன பஷரும், அவங்க யார்? நாங்களும் இமாம்கள், எங்கள் சொல்லுக்கு அப்பீல் இல்லை, எல்லாம் வாதம் பண்ணவே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னமான பஷரும், நான் ஒரு மனிதன், உஃப்தி உசி, சில நேரத்தில் சரியா சொல்லுவேன், சில நேரத்தில் தப்பா சொல்லிடுவேன். மனுஷனா தானே? மனுஷன் என்று சொன்னாலே சில சரியா இருக்கும், சில தவறாக இருக்கும். நான் சரியாகவும் தவறாகவும் சொல்லிவிடக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் நான் இருக்கிறேன். ஃபல்லுரு ஃபீ ரயி, என்னுடைய கருத்தில் கவனம் செலுத்துங்கள். நான் என்ன கருத்தையா சொல்லி இருந்தேனே ஆனால் அதில் கவனம் வையுங்கள். எப்படி கவனம் வையுங்கள்? குல்லுமா வாபகல் கிதாபு சுன்னா, கிதாபுக்கும் சுன்னாவுக்கும் குர்ஆனுக்கும் நபி வழிக்கும் எது ஒத்து இருக்கிறதோ ஏற்றதாக இருக்கிறதோ அதை மட்டும் எடுத்துக்கிறீங்க. என் கருத்துக்களை எல்லாம் பாருங்க, அந்த கருத்துக்கள்ல குர்ஆனோட ஒத்து வர்றதா பிரிச்சு எடுங்க, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்புறம் குல்லுமா லம் யுவாஃபிகில் கிதாபு சுன்னா, கிதாபுக்கும் சுன்னத்துக்கும் நபி வழிக்கும் குர்ஆனுக்கும் மாற்றமாக எது இருக்கிறதோ ஒத்து வரவில்லையோ அதை விட்டு விடுங்கள். அப்ப மாலிக் இமாம் சொன்னது, நான் ஒரு மதுஹப் உண்டாக்க போகிறேன், என் பேரில் ஃபத்வா கொடுத்துக் கொள்ளுங்கள், நான் சொன்னதெல்லாம் சட்டமாக்கி கொள்ளுங்கள் சொல்லவே இல்லை. நான் ஒரு மனுஷன், தப்பாவும் சொல்லியிருப்பேன், சரியாவும் சொல்லியிருப்பேன், ஆய்வு பண்ணி பாரு. நான் சொன்னதை குர்ஆன் ஹதீஸ் ஒத்து இருந்தால் ஏற்றுக்கொள், குர்ஆன் ஒத்துதா இருந்தால் விட்டுவிடு. அப்ப இப்படித்தானே சொன்னாங்க. அவங்களுக்கு மதுஹப் என்ன? மாலிக் இமாம், மாலிக் மதுஹப் பேர் வைக்கிறீங்க, அவரை உண்டாக்கலையே. அவர் இந்த மாதிரி இன்னைக்கு இருந்த நம்மளை விட கடுமையா மதுஹப் அவர் தான் எடுத்திருப்பாரு. இப்ப மாலிக் இமாம் இருந்தாரே ஆனால் இந்த மதுஹப்வாதிகளுக்கு எதிராக யார் இருப்பா? அபூ ஹனீஃபா அப்படிதான் செஞ்சிருப்பாரு. அவங்க 2 பேர் இருந்தார்களே ஆனால் அவங்களுக்கு முதல் காபி தான் கொடுத்துருவாங்க. இப்ப மதுஹப் இமாம்கள் 2 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு காபிராக்கிய நம்ம சொல்லி அவங்க சொல்ல போறாங்க, அப்படி சொல்லி இருக்கிறாங்க. நாம் இப்ப எதை சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு இருந்தாலும் அதான் சொல்லுவார்கள். அப்ப அதை பார்க்கிறோம். அதே மாதிரி மாலிக் இமாம் சொல்றாங்க, லைஸ அஹதுன் பாதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறம் யாராக இருந்தாலும் சரி, இல்லா வ யூஹது மின் கௌலிஹி வ யுத்ரக், அவருடைய சொற்களில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதும் இருக்கும், நிராகரிக்கத்தக்கதும் இருக்கும். ரசூலுல்லாஹ்வை தவிர எவருடைய பேச்சாக இருந்தாலும் சரி அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சொல்லி யாருக்கும் இல்லை. யாருடைய பேச்சாக இருந்தாலும் சரி எடுத்துக்கொள்வதும் இருக்கும், எடுத்துக்கொள்ளத்தகாதும் வீசக்கூடியதும் இருக்கும். இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லை தவிர யாருடைய சொல்லாக இருந்தாலும் ஏற்கத்தக்கதும் இருக்கும், ஏற்கத்தகாதும் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மதுஹப் இல்லைன்னு அர்த்தம்.
யாருடைய சொல்லா இருந்தாலும் ஏத்துக்கிறவங்க எல்லாம் ஏத்துக்கிறாம இருக்கலாம், அப்படித்தான் இருக்கும்னா ஆய்வு பண்ணி சரியானது ஏத்துக்க மற்றதை விட்டுருன்னு சொன்னா அது மதுஹபுக்கு எதிரான. மதுஹபுக்கு எதிராகத்தான் மதுஹபுடைய இமாம்கள் சொல்லக்கூடியவங்க கருத்துல இருந்திருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. இதுவும் மாலிக் இமாம் சொன்னதுதான். அதுக்கு ஒரு சம்பவம் கூட உதாரணம் இருக்கிறாங்க பாருங்களேன். மாலிக் இமாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. உது செய்யும் போது கால் விரல் இருக்குல்ல, கால் விரல்ல அப்படி கையை விட்டு தேய்ச்சி கோதி கழுவுறோமா தண்ணி ஊத்தா போதுமா? ஒரு கேள்வி கேட்கப்படுது. காலில் தண்ணி உது செய்யும் போது கால் கழுவுறோம், காலை கழுவும் பொழுது கையில ஈஸியாக செஞ்சிருவோம், காலில் தண்ணியை தான் ஊத்துறோம், ஒரு விரலை விட்டு விரல் இடையில அந்த தண்ணியில நல்லா போதான்னு பார்த்து அப்படி கோதி கழுவுறாங்கல்ல, அந்த மாதிரி கழுவணுமா அப்படின்னு கேட்கிறாங்க மாலிக் இமாம்கிட்ட. அவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் தேவையில்லையே, அதை மட்டும் கோதி கழுவிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுறாரு. சொன்னோன்னு மக்கள்லாம் அப்படியே அவர் பேரை பயன்படுத்திட்டு கொஞ்சம் பேர் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், என்கிட்ட ஒரு ஹதீஸ் இருக்குது, அது சொன்ன மாற்றமா இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒருத்தர் சொல்றாரு, அது என்ன இந்த நான் சுன்னத்தும், என்கிட்ட இது சம்பந்தமாக ஒரு சுன்னத்து இருக்கிறது, ஒரு நபி வழி இருக்குன்னு அவர் சொல்றாரு. அது என்ன அப்படின்னு மாலிக் இமாம் கேட்கிறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நிறைய அறிவிப்பாளர் பேரெல்லாம் சொல்லி சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இந்த ஹின்சர், இந்த சுண்டு விரல், இதை கொண்டு கால் விரலுக்கு இடையே கோதி கழுவினதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அறிவிக்கிறாரு. அந்த ஹதீஸ் தாருக்கு சனது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மாலிக் இமாம் இன்ன ஹாதல் ஹதீஸ் ஹஸன், இது சரியான ஹதீஸா இருக்கு, இது தெரியாம போச்சு இப்படின்னா மாற்றி சொல்லிருப்பேன், தெரியாம ஆதரவு இல்லைன்னா செய்ய தேவையில்லைன்றார். கோதி கழுவுமான்னு கேட்கிறாங்க, அது சம்பந்தம் ஹதீஸ் இல்ல, ஹதீஸ் இல்லாட்டி நம்ம எப்படி சட்டம் சொல்லணும், தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு, பத்துவா கொடுத்துறாரு. அவருக்கு எடுத்து காட்டணும்னா, நான் மாலிக் இமாமும் நீ சாதாரண ஆளு, நீ எனக்கு சொல்லி தெரியான்னு கேட்டாரு. அவர் என்ன செய்யாரு, இது நல்லா இருக்க என்று சொல்லிவிட்டு, ஒமா சமயத்துடைய கத்து இல்லசா, இந்த ஹதீஸை இந்த நிமிடத்திற்கு முன்னால் நான் கேட்டதில்லை, கேட்டதான் சொல்லியிருக்க மாட்டேன், இருக்கிற வச்சு நான் தீர்ப்பளிக்க முடியும், கிடைச்சதை வச்சுதான் தீர்ப்பளிக்க முடியும், கிடைக்கல என்று சொல்லிட்டு தகலீல் அசாபி, அதுக்கு பிறகு விரல்கள்லாம் நீங்க கோதி கழுவுங்கள் உத்தரவிட ஆரம்பித்தார், மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார். அப்படிங்கிறது இது மாலிக் இமாம். எதுக்கு சொல்றோம், இமாம்கள் இவங்க சொல்ற மாதிரிலாம் இருக்கல, அந்த இமாம்கள் பேரை பயன்படுத்தி கொண்டு வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர இவங்க சொல்ற மாதிரியான ஒரு கருத்துல ஷாஃபி இமாம் மாலிக் இமாம் இருக்கவில்லை, அபு ஹனீஃபா இமாமும் இருக்கவில்லை. அபு ஹனீஃபா மட்டும் ஹனஃபிங்கிறாங்க. அடுத்து ஷாஃபி இமாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மாமின் அகத்தின் இல்லாவ தகுபாலை சுன்னத்துல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாசு பண்ணும். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சில சுன்னத்துகள் கிடைக்காமல் தான் இருக்கும். அனைத்து ஹதீஸும் தெரிஞ்சவனும் கிடையாது. அவர் சொல்றாரு, அனைத்து ஹதீஸ்களும் எனக்கு எல்லா ஹதீஸும் தெரிஞ்சுன்னு சொல்லக்கூடியவன் ஒருவனுமே கிடையாது, சில ஹதீஸ்கள் விட்டுதான் இருக்கும். மஹுமா குல்து மின் கௌலின், நான் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி இருந்தால், அவ் அஸ்ஸல்து மின் அஸலின், ஒரு நிலைப்பாட்டை ஒரு கொள்கை முடிவை நான் எடுத்திருந்தால், ஃபீஹி அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் খিলাফுமா குல்து, அது நான் ரசூலுல்லாஹ் சொன்னது மாற்றமாக இருந்தால், நான் ஒரு கருத்தை சொல்கிறேன் அல்லது விதியை சொல்கிறேன், அது ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக இருக்கிறது என்று சொன்னால், ஃபல் கௌலு மா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னதுதான் என் சொல்லு, நான் சொல்லி இருந்தால் என் கருத்து கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நீங்க அறிகிறீங்களா, அதுதான் என் கருத்து, எனக்கு தெரியாம சொல்லிவிட்டேன் என்று சொல்லி மாலிக் இமாம் என்ன செய்யறாங்க, ஷாஃபி இமாம் அவங்களும் இந்த மதுஹபுக்கு எதிராக பேசுகிறார்கள். அதே மாதிரி சொல்றாங்க பாருங்களேன், அஜ்மஅல் முஸ்லிமூன, முஸ்லிம்கள் எல்லாம் ஏகமனதான முடிவில் இருக்கிறார்கள். இப்போ அந்த காலத்து முஸ்லிம், அந்த காலத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் ஏகமனதான முடிவில் இருக்கிறார்கள். என்ன முடிவு என்றால், அலா அன்ன மனிஸ்தபான சுன்னத்துன் அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய வழியாக ஒரு சுன்னத்து ஒரு ஹதீஸ் ஒருத்தனுக்கு கிடைத்து விடுமையானால், லம் யஹில்ல லஹு, அவனுக்கு ஹலால் இல்லை, ஐயதாஹாலி கௌலி அஹதின், யாருடைய பேச்சை கேட்டு அந்த சுன்னத்தை விடுவது ஹலால் இல்லை, ஹராம் என்று எல்லா முஸ்லிம்களுடைய ஏகமித்த முடிவுங்கிறார். இதுதான தௌஹீதுமா சொல்லிட்டு இருக்குது. யாருடைய ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் வந்துச்சுன்னா 50 பேர் சேர்ந்து சொன்னாலும் அதுக்கு எரிங்கன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். இதுல அந்த சஹாபிகள் கூட வருவாங்க. இல்ல இதுல இமாம்களுக்கு மட்டும் ஒரு சொல்ல, இந்த இமாம்கள் சொன்னது என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் சொல்லை தவிர யாருடைய சொல்ல இருந்தாலும் விடக்கூடியது இருக்குன்னா அந்த சஹாபாக்கள் வந்துருவாங்க. யாரையும் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதுதான் அந்த இமாம்கள் நிலைப்பாடாகவும் இருக்கிறது. அப்படிங்கிற கருத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் ஷாஃபி இமாம் கொண்டது. அதே மாதிரி இதா வஜத்தும் ஃபீ கிதாபி ஹிலாஃப சுன்னத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாற்றமாக என்னுடைய நூல் ஏதாவது ஒன்றில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால், நிறைய புத்தகங்கள் இருக்கிறார் ஷாஃபி இமாம்,
என்னுடைய புத்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் கூடு சுன்னத்து ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை தான் நீங்கள் சொல்ல வேண்டும். நான் சொன்ன விட்டுருங்க, என் புத்தகத்தில் இருந்தாலே அதை அழிச்சு விட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொன்னபடி நீங்க சொல்லுங்க. சாபி சொன்னாரு யாரும் சொல்லிவிடாதீங்க, சுன்னத்து கிடைத்த பிறகு நான் சொன்ன வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்திருக்கிறார். அதே மாதிரி குல்லு மசாலத்தின் சஹபிகள் ஹபர் அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அஹ்லின் நக்லி, ஆதாரப்பூர்வமான ஒரு ஹதீஸ் எந்த மசாயில்லையால் கிடைக்குமையானால் பிஹிலாபி மா குல்து, நான் சொன்னதுக்கு மாற்றமாக, நான் சொன்ன கருத்துக்கு மாற்றமாக ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் கிடைக்குமையானால் ஃபஅன ராஜிஉன் அன்ஹா பி ஹயாத்தி வ பஅத மௌத்தி, நான் அந்த கருத்தில் விலகிக் கொண்டேன், என் வாழ்நாள் விலகிக் கொண்டேன், என் மௌத்துக்கு பிறகு விலகிக் கொண்டேன். எனக்கே தெரியாமல் நாளைக்கு ஒரு ஹதீஸ் கிடைக்கலாம், அதுக்கு இப்ப நான் விலகிட்டேங்கிறது. நான் இருக்கும்போது வாபஸ் வாங்கிடுவேன், நான் மூத்தா போன பிறகு நான் சொன்ன ஒரு கருத்துக்கு மாற்றமா ஒரு ஹதீஸ் கிடைக்கும். அப்போ நீ என்ன சொன்ன, இது ஷாபி வாபஸ் வாங்கிட்டாரு, நான் வாபஸ் வாங்கியிருக்க மாட்டேன். என் மௌத்துக்கு பிறகு கிடைத்தால் கூட நான் வாபஸ் வாங்கிவிட்டேன், என் மரணத்திற்கு பிறகும் வாபஸ் வாங்கிவிட்டேன், நான் வாழுகிற காலத்தில் என் கவனத்துக்கு வறுமையானால் அதிலிருந்து வாபஸ் வாங்கிவிட்டேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான் நமக்கு மார்க்கமே தவிர நாங்க சொன்னது இல்ல என்று ஷாபி இமாம் சொல்கிறார்கள். அதே மாதிரி இன்னும் அதோட கடுமையா சொல்றாரு பாருங்க, இதா ருவியத் அன் ரசூலுல்லாஹி இதா ரவைத்து அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸன், ரசூலுல்லாஹ் சொன்னதாக நான் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறேன், அறிவித்து உலம் ஆகுது பிகி, அந்த ஹதீஸ் அடிப்பில் நான் கருத்து சொல்லவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஷாஃபி இமாம் சொல்றாரு, நான் ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு ஹதீஸ்ல இருக்குது ஆனா இப்படி செய்யுங்க மாற்றி சொன்னேன்னு வைங்க, அப்படி நீங்கள் கண்டீர்களேயானால் ஃபஅலமு அன்ன அக்லி கத் ஸஹப, தெரிஞ்சுக்கிறங்க என் மூளை போயிடுச்சு, நான் மெண்டலா போயிட்டு வாங்கிக்கிறேங்க, நான் ஒரு ஹதீஸை அறிவித்து நானே அதன்படி தீர்ப்பளிக்கவில்லை என்று சொன்னால் நான் லூசா போயிட்டு விளங்கிக்கிறேங்க. ஷாஃபி இமாம் சொல்றாரு, எவ்வளவு கருமார்த்த. அப்ப என்னை லூசுன்னு நினைங்க, ஹதீஸை கண்டால் தீர்ப்பு அப்படித்தான் நான் அளிப்பேன். ஒரு ஹதீஸையும் சொல்லிவிட்டு அதன்படி நான் தீர்ப்பளிக்காமல் போனால் நான் ஒரு லூசு, மூளை குழம்பி விட்டது எனக்கு என்று நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று யார் சொல்றா, ஷாஃபி இமாம் சொல்றாங்க. இது நான் சொல்லிப்பேன், இமாம் மூளை குழம்பிச்சு, இமாம் திட்டம் அவர் தான் சொன்னார், நானா சொன்னேன் என் மூளை குழம்பிச்சு அவர் சொன்னா இதை எடுத்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஷாஃபி இமாம் கிரிக்கெட்டான் பைத்தியக்காரன் நாளைக்கு பேசுவார்கள், அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு. சரி, அப்ப இதுதான் சொல்றாரு. அப்படி பல இடங்கள்ல என்ன செய்யறாங்க, ஷாஃபி இமாம் நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறாங்க. இன்னொரு சம்பவம் என்னன்னு கேட்டா, ஷாஃபி இமாம் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார். ஹதீஸ் அறிவிச்சவன அந்த ஹதீஸ் சொன்ன ஒரு மாணவர் கேட்கிறாரு, இந்த ஹதீஸ் கருத்துல நீங்கள் இருக்கிறீங்களான்னு கேட்கிறார். ஷாஃபி இமாம் ஹதீஸ் சொல்லிவிட்டாரு, ஹதீஸ் சொன்னா ஹதீஸ் படி தான் நடப்பான்னு விளங்கி போக வேண்டியதானே, ஹதீஸ சொன்ன பிறகு இந்த ஹதீஸின் கருத்தில் தான் நீங்களும் இருக்கிறீர்களான்னு கேட்கிறார். வந்துச்சு ஒரு கோபம், அதுக்கு பயங்கரமா ரத்தம் குதிக்கிற அளவுக்கு ஒரு கோபம் வந்து கண்கள் எல்லாம் சிவந்து போய் லவ் நிறமே மாறி போச்சவருக்கு. அந்த மாதிரி இந்த கேள்வியை கேட்டவன, ஏன்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்றேன், அந்த கருத்துல நீ இருக்கிறான்னு கேட்டா நீ என்ன முஸ்லீம், நீ அந்த கருத்துல முஸ்லீம் இருப்பான். ஒரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு கருத்தை சொன்னா உங்க கருத்து அதுதானே, என்னடா எனக்கு ரசூல் போட்டு வைக்கிறே நீ அப்படின்னு சொல்லி கடுமையா போட்டு என்ன செய்யறாரு, ஐயோ இந்த மாதிரி கேட்கிறீடா, ஐயோ அருளின் தொகுதி ஐயோ சமாயின் தொகுதி, எந்த பூமி எனக்கு அப்புறம் இடம் கொடுக்கும், எந்த வானத்துக்குள்ள நான் வாழ முடியும், இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை தெரிஞ்ச பிறகு இது உங்க கருத்தான் கேட்கலாமா? ரசூலுல்லாஹ் சொன்னது தெரிஞ்ச அனைவருடைய கருத்தும், உங்க கருத்து அதுதான், என் கருத்து அதுதான். ஹதீஸ்ல வருது நான் சொன்னால் ஷாஃபி இமாமுடைய கருத்து அதுதான் நீ விளங்கிட்டு போனேன். ஒரு ஹதீஸை அறிவிச்சுட்டு மாத்தமானு சொல்லுவானா? எவ்வளவு அந்த ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி சொல்றது தானே நம்ம வழிகட்டு வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப 4 இமாம்கள்ல 3 இமாமும் பார்த்து தான் சொல்லி யாருமே ஆதரிக்கவில்லை. அதே மாதிரி வந்து அஹ்மது இப்னு ஹம்பல், இந்த அஹ்மது இப்னு ஹம்பல் யாரு, அவர் ஷாஃபி இமாமுடைய மாணவர், மாலிக் இமாமுடைய மாணவர் ஷாஃபி, ஷாஃபி இமாமுடைய மாணவர் யாரு, அஹ்மது இப்னு ஹம்பல். இந்த 3 இமாம்கள், அபூ ஹனீஃபா தான் தனியா இருப்பாரு, இந்த 3 பேர் என்ன செய்வாங்க, ஒருத்தர் மாணவரா வருவாங்க. அவர் சொல்ற அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்றாரு, லா துகல்லிதுனி, என்னை நீ பின்பற்றக்கூடாது, கண்ணை மூடி என்னை பின்பற்றாத. வலா துகல்லிது மாலிகன், என் ஆசிரியருக்கு ஆசிரியர் இருக்கார மாலிக்கு, அவரை நீ பின்பற்றி விடாது. வல ஷாஃபிய்ய, எனது ஆசிரியர் ஷாஃபி இருக்கிறாரு, அவர் சொல்லி கேட்காத. ஒரு அவுசாயி ஒருத்தர் பெரிய அறிஞர் இருந்தாரு, அவரையும் நீ கேட்டு விடாது, அவர் சொல்லி கேட்காத. வல சௌரி சுபியான சௌரின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் சொல்லி கேட்காத. வஹூமின் ஹைதாகது, அவர்கள் எப்படி குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் சட்டத்தை எடுத்தார்கள் அப்படி நீ எடு, அவங்க கருத்து நீ ஏன் கேட்கிற என்று அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள் செய்யறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல சொல்றாங்க, ரயுல் அவுசாயி, இமாம் அவுசாயியுடைய கருத்தாக இருக்கட்டும், ஒரு ஐயு மாலிக்குடைய கருத்தாக இருக்கட்டும்,
ஒரு ராயு அபி ஹனீஃபா, அபு ஹனீஃபாவுடைய கருத்தாக இருக்கட்டும், குல்லுஹு ராயுன், எல்லாம் அவங்க கருத்து, அவ்வளவுதான். ஒவ்வொரு இந்தி சவாவன், எல்லாமே சமமானதுதான். இன்னமல் ஹுஜ்ஜத்து பில் ஆசார், ஆதாரம் என்பது ஹதீஸில் தான் இருக்கிறது, ஆதாரம் என்பது வஹீயில் தான் இருக்கிறது தவிர இதெல்லாம் அவங்களோட கருத்துக்கள். ஷாபி சொன்னார்னா ஷாபியுடைய கருத்து, அபு ஹனீஃபா சொன்னார்னு அவருடைய கருத்து, அது எப்படி மார்க்கமாகும் அப்படின்னு சொல்லி அவரும் மறுத்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப என்ன வழங்குது, இந்த 4 இமாம்கள்ல யாருமே தங்களுக்கு ஒரு நிலைப்பாடு ஜாமா, நம்மளால ஒரு இயக்கம் உண்டாயிருக்கோம்ல, இயக்கம் உண்டாக்குறதுக்கான ஒரு சமூக மார்க்கத்துக்காக உண்டாக்கலாத ஒரு நெட்வொர்க் இருந்தா சில காரியங்களை சாதிக்க முடியும், உலகத்துல கோரிக்கைகள் வென்றெடுக்க முடியும், ஒருத்தருக்கு பக்கபலமா இருக்க முடியும் என்பதற்காக நம்ம ஒரு தௌஹீத் ஜமாத் உண்டாக்கி இருக்கிறோம். இப்படி கூட உண்டாக்காதவங்க அபு ஹனீஃபா, ஷாஃபி, மாலிக், ஹம்பலி எல்லாம் இப்படி கூட தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்காமல் இது அந்த கொள்கை நம்ம என்ன தௌஹீத் ஜமாத் சொல்லுகிறது அதை சொன்னவர்கள். ரசூலுல்லாஹ்வை தவிர யாரையும் ஏத்துக்கிற மாட்டேன்னா அதான நம்ம தலைப்ப இஸ்லாத்தின் ஆதாரம் வஹி மட்டுமேங்கிற அதைத்தான 4 பேர் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த மதுஹபுக்கும் இமாம்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெரிந்துவிட்டது. சரி, அடுத்ததாக இந்த மதுஹப் இமாம்கள் சொல்றாங்க இல்லையா, இந்த மதுஹப் இமாம்களுடைய நூல்கள், அபு ஹனீஃபா இமாமுடைய கிதாப் எங்கப்பா, நீ ஹனபிங்கிறீல, சரி ஹனபி, நீ மதரசாவில் எந்த புத்தகத்தை வைக்கணும், அவர் எழுதின புத்தகத்தை வைக்கணும், நீ ஃபத்வா கொடுக்கிற என்ன செய்யணும், அபு ஹனீஃபா கிதாப் தான் இருக்குது, அபு ஹனீஃபா இந்த கிதாபில் இந்த பாகத்தில் இப்படி சொல்லி இருக்கிறாங்க, என்னைக்காவது ஃபத்வா கொடுத்துருக்காங்களா? இல்ல. இதை பத்தி என்னன்னு கேட்டா, ஜமாத்துல் உலமா தலைவர் ரஹமத்து பத்திரிகை ஒன்று நடத்திட்டு இருந்தார் திருநெல்வேலியில இருந்து. அவர் பேர் என்னது, ஹலீல் ரஹ்மான் ரியாஜி. ஹலீல் ரஹ்மான் ரியாஜிங்கிறவர் நமக்கு எதிராக கடுமையான அந்த ஆரம்ப காலத்து ஏகத்துவ பிரச்சாரம் தூங்கும் பொழுதெல்லாம் ஜமாத்துல் உலமா சார்பாக கடுமையான முறையில் எதிர்த்து எழுதி கொண்டே இருந்தார். அப்ப அவர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இப்ப நீங்க ஹனபி மதுஹப்ங்கிறீங்களே, அபு ஹனீஃபா கிதாப்னா எங்க, அதை நீங்க பாடத்தில் வைக்க வேண்டியதானே, அதன்படி ஃபத்வா கொடுக்க வேண்டியதானே அதை கேட்கிறாங்க. இதுல இந்த கேள்வி பதில் பத்திரிகையில் வரும்ல, எழுத்து மூலமான கேள்வி பதில், அவர் அந்த பத்திரிகை எழுதாரு, அபு ஹனீஃபா நிறைய நூல்கள் எழுதினார்கள், அதெல்லாம் எதிரிகள் எரிச்சுட்டாங்க. இல்லை, இப்ப அபு ஹனீஃபா எழுதின கிதாபு உலகத்தில் இல்லைன்னு யார் சொல்றா? ஜமாத்துல் உலமாவுடைய தலைவர், அன்றைய தலைவர், இப்பதான் 7-8 ஜமாத்துல் உலமா இருக்காங்க. அப்ப இருந்த ஒரே ஜமாத்துல் உலமா தான். ஜமாத்துல் உலமா, ஒட்டுமொத்த ஜமாத்துல் உலமாவும் யார் தலைவர்? அவர் தான் தலைவராக இருந்தார். அப்ப எல்லாருக்கும் சேர்ந்து தலைவராக மதிக்கப்பட்டவராக இருந்த அவர் சொல்றாரு, அபு ஹனீஃபாவுடைய கிதாபு உலகத்தில் இல்ல. அவர் கிதாபு இல்லன்னு ஹனீஃபா என்னப்பா, ஆனா அவர் கிதாபே இல்லன்னா ஹனீஃபா அவருக்கு மதம் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க சொல்ற கிதாபு இல்லன்னு அவர் எழுதுற புக்கு உலகத்தில் எதிரிகள் எரிச்சு விட்டாங்க, அவருடைய கிதாபே இல்லன்னு அவங்களும் ஒத்துக்கொண்டார்கள். அப்ப இப்ப கிதாபு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்கெல்லாம் மதரசாவில் படிக்கிற காலத்தில் ஹனீஃபி மதஹ்புக்கு சில நூல்களை ஓதி கொடுப்பாங்க. குதூரிங்கிற ஒரு கிதாபை ஹனஃபி மதஹ்புல மதரசாவோட தொழுகை நோம்புலாம் எப்படி செய்யறது மதஹ்புடைய சட்டத்துக்கு சொல்லி தருவாங்க. அதை எழுதினவர் அகமது இப்னு முஹம்மதுங்கிற ஒரு ஆள் எழுதுறாரு. அவருடைய மரணம் 428 ஹிஜ்ரி. அப்ப ஹிஜ்ரி 428க்கு அபு ஹனீஃபாவுக்கு எவ்வளவு வித்தியாசம்? அபு ஹனீஃபா ஹிஜ்ரி 80 150 மூத்தா போயிட்டாரு, சரியா? அப்ப 150 அவர் மரணம் முடிஞ்சு விட்டது. அவர் மரணிச்சு 300 வருஷத்துக்கு பிந்தி ஒருத்தர் எழுதின புஸ்தகம் மதஹ்புல பாடத்திட்டம் ஆகுது. அவருடைய மரணத்திற்கு பிறகு 300 ஆண்டுகளுக்கு பின்னாடி உள்ளவர் எழுதினதான் இது குதூரிங்கிறது. இது ஏன் வச்சு இத்தனை வருஷத்துக்கு பிந்தினத? அவர் இல்லாட்டா ஒரு மாணவர் வச்சிருக்கலாம்ல. அபு ஹனீஃபா கிதாபை கேட்டா கூட ஒரு 160 கிதாபு, ஒரு 170 ஹிஜ்ரி 170 அவருடைய சீடர்கள் எழுதின கிதாபு வச்சிருக்கலாமா இல்லையா? அங்க இருந்து 300 வருஷம் கடந்து ஏன் இஷ்டத்துக்கு அடிக்கிறதுக்காக வேண்டி அவர் இதெல்லாம் அடிச்சு அவர் மதஹ்பை உண்டாக்க முடியாது. மதஹ்பு ஒரு கருத்தை உண்டாக்குவதாக இருந்தால் ரொம்ப பிந்தி உள்ள ஆளுங்க கருத்தை எடுத்தாதான் நமக்கு சூட் ஆகும் என்பதற்கு செஞ்சதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா இந்த குதிரையுடைய காலம். அதே மாதிரி ஹிதாயா, அதான் முக்கிய 7ஆம் வகுப்பு வரைக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெரிய கிதாப், ஹனஃபி மதஹ்புடைய பெரிய ஆத்தன்டிக்கான கிதாப் இது ஹிதாயாங்கிற கிதாப். இதை எழுதினவர் 593 600 ஹிஜ்ரி 600 வைங்களேன். ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டுல உள்ளவர் இவர். அபு ஹனீஃபா முதல் நூற்றாண்டுல பிறந்தவர். அப்ப 500 ஆண்டு கடந்து 450 ஆண்டு கடந்து அபு ஹனீஃபா மௌத்தா போய் 450 வருஷத்துக்கு பிந்தி ஒருத்தர் எழுதுனது அபு ஹனீஃபா மதஹ்ப் எப்படி இருக்கு? இவ்வளவு இடைவெளியில யாருப்பா அவர் சொன்னது? என்னப்பா சங்கிலத்துக்கு என்னப்பா இருக்கு? அப்ப அபு ஹனீஃபா மௌத்தா போய் நம்ம ஹதீஸ்ல அவருக்கு இவர் சொன்னாரா, இவருக்கு இவர் சொன்னாரா, இவருக்கு அவருக்கு சந்திச்சது இல்லைன்னா தூக்கி எரிஞ்சிடறோம். ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸ் நம்ம என்ன பாக்குறோம்? இப்ராஹிம் சொன்னதா இஸ்மாயில் சொன்னதா அறிவி போறேன். இப்ராஹிம் எப்ப மூத்தா போனார், இஸ்மாயில் எப்ப பிறந்தாண்டு வச்சு பார்த்து இவங்க சந்திக்கவே இல்லை, அந்த அஜி பலவீனம்ங்கிறோம்.
இப்படி பாதுகாக்கிற ஹதீஸ் எங்க? அபு ஹனீஃபா மௌத்தா போய் 500 வருஷத்துக்கு பின்னாடி புத்தகத்தை எழுதிக்கிட்டு இதான் ஹனஃபி மذஹப்னா இப்படி ஏன் அதுக்கு முந்தின நாள்களை தான் விட்டீங்க நீங்க? அபு ஹனீஃபா கிதாபை எரிச்சு விட்டாங்க, அவருடைய மாணவர்கள் கிதாபெல்லாம் எங்க போச்சு? அதையே நீங்க பாடத்தில் வைக்கவில்லை. அப்ப இதெல்லாம் வசதிக்கு செய்யறாங்க, பின்னாடி உள்ள ஆளுக்கு தான் இஷ்டத்துக்கு விளையாண்டு இருக்கிறாங்க. அவங்க விளையாண்டு சட்டத்தை பார்த்தோன்னு தெரியும் எப்படி எல்லாம் கிறுக்குத்தனம் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த மாதிரியான புஸ்தகங்களை தான் அது அறிஞர்கள் என்றும் உலமாக்கள் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஹிதாயாவுடைய காலம் 593 அவர் மரணிக்கிறார். ஹிதாயாங்கிற நூலை எழுதியவர். அதே மாதிரி துருல் முக்தார் ஹன்சு தக்காய்க்கு இதுவும் மதரசாவில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஹனபி மதுஹபுடைய பாடத்திட்டமாக முதல் வருஷம் 7 வருஷம் படிக்கிறோம்ல, ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு கிதாபை சொல்லிக் கொடுப்பாங்க. அதுல கன்சு தக்காய்க்குங்கிற நூலும் ஹனபி மதுஹபுடைய சட்டமாக சொல்லிக் கொடுக்கப்படும். இவருடைய காலம் ஹிஜ்ரி 710, ஹிஜ்ரி நமக்கு 700 வருஷம் முந்தினவர். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து 700 வருஷத்துக்கு பிந்தினவர், அபு ஹனீஃபா காலத்திலிருந்து 550 வருஷத்துக்கு பிந்தினவர் ஆளு. அபு ஹனீஃபா மௌத்தா போய் 550 வருஷத்துக்கு பிந்தி ஒருத்தர் எழுதின புஸ்தகத்தை நீ எப்படி ஹனபி மதுஹப்ங்கிற? ஹனபி இமாம் எழுதுன ஹனபி மதுஹப்னு சொல்லு. ஹனபியுடைய மாணவர் சொன்னாலாச்சும் ஒரு அளவுக்கு ஏதோ கேட்டதை சொல்லியிருப்பாருன்னா எடுத்துக்கொள்ளலாம். 550 வருஷத்துக்கு பிந்தி எழுதினவருடைய நூலை நீ எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இமாமுக்கு சம்பந்தம் இல்லை, இஷ்டத்துக்கு சொல்வதற்கு உதவும் என்பதற்காக செஞ்சிருக்கிறீங்க. முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சியில அவங்களுக்கு வசதியாக சில நூல்களை எழுத சொன்னாங்க, அதுதான் எடுத்துட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் முஸ்லிம் மன்னர்கள் ஆளும் போது உள்ள ஆலிம் சாக்களை பிடிச்சி எழுத சொன்ன புஸ்தகங்கள், அது ஒரு விஷயம். அதே மாதிரி துருல் முக்தார், இதான் ரொம்ப ஃபேமஸா ஃபத்வாவுடைய கிதாபு. இவருடைய காலம் என்னன்னா 1088. அபு ஹனீஃபா காலம் என்ன, இவர் காலம் என்ன? அபு ஹனீஃபா 150 மௌத்தா போறாரு, 1088 உள்ள ஒரு ஆளு ஹனபி மதுஹப் புஸ்தகம் எழுதுறாரு. அது ஹனபி சட்டம் நூல். எப்படி ஏதாவது லாஜிக் இருக்கா, அறிவு இருக்கா? ஒரு சிந்தனை உள்ளவர்களை ஏற்றுக்கொள்ளலாமா? இது எப்படி இதுக்கு ஹனபி மதுஹப் எப்படி சொல்றீங்க? இத அவர் மூத்தா போய் 800-900 வருஷத்துக்கு ஒரு புத்தகத்தை எழுதிட்டு இது அபு ஹனீஃபானா எப்படி? இதைத்தான் மதரசாவில் மூளை செலவு பண்ணி அபு ஹனீஃபா கிதாப் ஹனபி மதுஹப் மூளை செலவு செய்யறாங்க. அதை கேட்டுக்கொண்டு உலமாக்கள் வர்றதுனால மண்டையில் அப்படி ஏற்பி இருக்கிறது தவிர சிந்தித்து பார்த்தால் மதுஹபுக்கு சம்பந்தம் கிடையாது, இமாமுக்கு சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி நூல் இலாஹ் ஒரு கிதாபு, அதான் கீழே முதல்ல போன 2ஆம் வகுப்புல ஆரம்பிப்பாங்க. இந்த நூல் இலாஹ்ங்கிற கிதாபு யாருன்னு இருக்குன்னா 1069. இது இப்ப ஹிஜ்ரி 1069, கிட்டத்தட்ட 900 வருஷம். அபு ஹனீஃபா ஹனபி எந்த மதுஹபுடைய இமாமை பேரை சொல்றீங்களோ அந்த இமாமு மூத்தா போய் 900 வருஷத்துக்கு பிறகு 900 ஆண்டுகள் கழிந்த பிறகு ஒருவர் ஒரு புத்தகத்தை எழுதிக்கிட்டு இதான் ஹனபி மதுஹப்ங்கிறாரு. அதை பாடத்தில் வச்சுட்டு இருக்கிறீங்க. அப்ப இந்த பாடத்தில் வைத்திருப்பதும் ஃபத்வாவுக்கு வைத்திருப்பதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே 300, 400, 500, 600, 700, 800 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருக்குமே தவிர 1250 ஆண்டுகளுக்கு முன்னதாக இல்லை. அபு ஹனீஃபா காலம் இப்படி ரிவர்ஸ் 1250 போயிட்டோம். கீழே இருந்து போனீங்க சொன்னா 1250 ஆண்டுகளுக்கு முந்தினவர் யாரு? அபு ஹனீஃபா. நீ எழுதின புத்தகங்கள்லாம் 300, 400, 500, 600 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருக்கிறது. இது எப்படி பார்க்கணும். அதே மாதிரி ஷாஃபி மதுஹப் எடுத்துக்கிறங்க. இந்த ரெண்டு மாலிக் எல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க, நம்மள்ட்ட இல்ல, இந்தியாவிலேயே இல்லன்னா விட்டுருவோம். மாலிக் மதுஹப் ஷாஃபி மதுஹப் எடுத்துட்டீங்களே, ஆனால் அவர் நிறைய கிதாப் எழுதியிருக்காரு. அவர் எழுதின கிதாப் இன்னைக்கு இருக்கிறது. அல் உம்மருக்கு பாடத்திட்டத்தில் இல்லை, ஃபத்வாவுக்கு இல்லை, உலகத்தில் இருக்கிறது. அல் உம்முங்கிற கிதாப் இருக்கிறது, இஃப்திலாபுல் ஹதீஸ் இருக்கிறது, அர் ரிசாலாங்கிற கிதாப் இருக்கிறது. இன்னும் ஏராளமான நூல்களை எழுதி குவித்தவர் யாரு? ஷாஃபி இமாம், பெரிய மேதை அவர். அந்த ஷாஃபி இமாமுடைய அந்த கிதாபில் எதையாவது இவர்கள் பாடத்தில் வச்சு அவனாச்சும் ஒரு பதில் சொல்லிட்டாங்க, காணா பிடிச்சிட்டான். அரபியாவது நினைச்சுட்டான் அபு ஹனீஃபா இமாம் தான் காண உலகத்துல இருக்குல்ல. உனக்கு ஷாஃபின்னு சொல்லி உனக்கு உம்மு கிதாப் இருக்குதுல்ல, அந்த உம்மத்துக்கு ஏழாவது பாடத்தில் வச்சு சொன்னீங்கன்னா மதுஹப் உடைஞ்சு போயிரு. உம்மு கிதாப் படிச்சுட்டு வெளியே வந்தால் இதெல்லாம் அதுல இருக்கும். ஏன் சொல்ல கேட்காத ஹதீஸ் படிப்போ. அப்ப மதுஹப் நிலைநாட்ட இயலாது. அதுக்காக முடிச்சுட்டாங்க. இருக்கிற பாடத்திட்டத்தில் வைக்காம ஷாஃபி இமாம் உம்மு என்ற பெயரில் ஒரு கிதாப் எழுதினார் மட்டும் சொல்லுவாங்களே தவிர அது பாடத்திட்டத்திற்கோ ஃபத்வாவுக்கோ அது யூஸ் ஆகாது. அதை மேற்கோள் காட்டி ஃபத்வா தரமாட்டார்கள். உம்மத்து சாலிக் என்ற ஒரு கிதாப் என்ன செய்வாங்க, ஷாஃபி மதுஹப் தனியா ஃபிக்ஹ் நடத்துவாங்கல்ல, அது நடத்துவார்கள். அவருடைய காலம் என்னன்னு கேட்டா 769 மௌத்தா போறாரு. 700 வச்சுக்கிறீங்களேன். அப்ப ஷாஃபி இமாமுடைய காலத்துக்கும் 800 எவ்வளவு வித்தியாசம் பாத்துக்கிறீங்க. இவ்வளவு காலத்துக்கு பிறகு வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபத்ஹுல் முயின் அப்படிங்கிற ஒரு கிதாபை மார்சால பாடத்தில் வச்சிருக்காங்க. இது நம்ம இந்தியாவில் இருக்குறீங்க. மலபாரி ஜெயினுதீன் மலபாரின்னு ஒரு ஆள் எழுதினாரு. எப்ப எழுதினாரு? 987, 400 வருஷத்துக்கு முன்னாடி. ஷாஃபி இமாம் காலத்திற்கு 900 வருஷத்துக்கு பின்னாடி. ஷாஃபி இமாம் காலத்திற்கு 900 வருஷத்துக்கு பின்னாடி ஒருத்தர் நம்ம இந்தியாவை சேர்ந்த கேரளாவை சேர்ந்த ஜெயினுதீன் மலபாரி, பேர்ல மலபாரி வரும்.
மலபாரை சேர்ந்த ஜெயினுதீன் என்பவர் எழுதின புஸ்தகம் ஷாதி மதுஹப் எப்படி அவருக்கு என்ன லிங்க் என்ன, இவருக்கு அவருக்கு என்ன தொடர்பு, அவர்கள் பாடகத்து மாணவராக இவரு. அப்ப ஏதோ இஷ்டத்துக்கு மலையாளத்தில் உள்ள எல்லாம் கூடும் எழுதுறதுக்காண்டு செஞ்சார். அவர் கேரளாவில் என்னென்ன பதிவு செய்யறாங்க அதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளதாக்குறது நம்ம ஒரு புத்தகத்தை எழுதி இது கூடும் கீழ் கூடும் எழுதுவதற்காக வேண்டி அதை என்ன எழுதியிருக்காங்க வருமானம் தெரியும் ஏன் இதெல்லாம் எழுதுனாங்க. அப்ப இந்த ஃபத்வா என்கிற கிதாபு ஷாஃபி மதுஹபுக்கு மதரசாவில் சொல்லிக் கொடுக்குற இந்த கிதாபும் அதை இவ்வளவு காலம் ஆயிடுச்சு. அடுத்தது எடுத்துட்டீங்கன்னா யானத்து தாலிபீன் அது ஒரு கிதாப், அதையும் ஆதாரமா எடுத்து ஃபத்வால யானவுல இருக்குன்னு சொல்லுவார்கள் ஷாஃபி மதுஹபுக்காரங்க. இதனுடைய வருஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1302. இப்ப 100 வருஷம் இப்ப 100 வருஷத்துக்கு முந்தி ஒருத்தர் எழுதின கிதாபு இவங்களும் ஃபத்வா கிதாப். அட ஷாஃபி மதுஹப் அவர் கிதாபு கொண்டு வரா அதுல இருந்து பேச அதுல இருந்து ஆதாரத்தை காட்டு குறைஞ்சபட்சம் அவருடைய கிதாபெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிவிட்டு 100 ஆண்டுக்கு முன்னாடி ஒருத்தர் அப்ப இன்னைக்கு ஒருத்தர் கூட நாளைக்கு மதுஹப் வாங்கிடுவான்ல. இன்னைக்கு வாழ்ற ஒருத்தர் எழுதிட்டு வைக்கல அடுத்த நூற்றாண்டுல உள்ள இதை பார்த்து வச்சுருவானா இல்லையா? அப்ப உங்க இஷ்டத்தை எடுத்து எழுதுவீங்க, ஷாஃபி மதுஹப் பேரை பயன்படுத்திக்குவீங்க, அந்த இமாம் பேரை களங்கப்படுத்துற மாதிரி ஷாஃபி மதுஹப்னு சொல்லுவீங்க. அதுக்கு ஆதாரம் என்ன? 100 வருஷத்துக்கு முந்தின கிதாபுகள் எல்லாம் ஃபத்வா கிதாப் ஆகுது. இன்றைக்கு 100 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த கிதாபுகளை எல்லாம் ஆதார நூல்கள் ஆக்கினாதான் எங்க எப்படி இது ஹைருல் குர்ஆனி சிறந்த காலம் நீங்களா சிறந்த காலத்தில் ஒன்னையும் காணாம உங்க பாடத்திற்குல காலத்தில் சிறந்தவர்கள் அதுக்கு மதுஹபுக்கு ஆதாரத்துக்கு காட்டும்போது சொல்லுவாங்க காலத்தில் சிறந்தவர்கள். அந்த 3 காலம் எங்க? 3 காலத்துல புஸ்தகம் எங்க? சாமி காலத்து புஸ்தகம் எங்க? தாபியன்கள் காலத்து புஸ்தகம் எங்க? தபா தாபியன்கள் காலத்து புஸ்தகம் எங்க? அதெல்லாம் என் பாடத்தில் வைக்கல. அப்படி ஒண்ணு பாக்குறோம். அதே மாதிரி மகள்லிங்கிற கிதாபுடைய வயசு என்னன்னு கேட்டா அவர் 864. மகள்லிங்கிற அந்த நூல் இருந்து 864. அதுவும் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு 750 ஆண்டுகளுக்கு மேல போகுது ஷாஃபி இமாமுக்கும் இந்த காலத்துக்கு. அப்ப இந்த மதுஹப் கிதாபுகள் மதரசாவுல பாடத்துல இதைத்தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஹனபி பிள்ளைகளுக்கு அதுவும் ஷாஃபி பிள்ளைகளுக்கு இதுவும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்ப இதனுடைய வருஷங்களை பார்த்தாலே என்ன செய்யுது இதுக்கு இமாம்களுக்கு சம்பந்தம் இல்லை என்பது நமக்கு தெளிவாக தெரிந்து விடுகிறது. இது ஒரு அடிப்படையான விஷயம். அப்ப மதுஹப் இமாம்களுக்கு சம்பந்தம் இல்லை ஆயிடுச்சா? அடுத்ததாக இப்ப சில உதாரணத்துக்கு சொல்றாங்க. இவங்க இந்த மதுஹப் கிதாப் மதுஹப் நூலையும் ஒழிச்சிட்டு இமாம்கள் நூலை ஒழிச்சிட்டு ஏன் செஞ்சாங்கன்னு பார்த்தா சில சட்டங்கள் உங்களுக்கு சொல்றேன். அந்த அபு ஹனீஃபா, அபு யூசுப், ஷாஃபி அவங்களுடைய நேரடியான புக்கு இருந்தால் என்ன ஆயிருக்கும் என்பதற்காக வேண்டி அவங்களுடைய கருத்துக்களை சில சொல்றாங்களே. இப்ப அபு யூசுப் இருக்காரு. அபு யூசுப் யாருன்னா அபு ஹனீஃபா இமாம் இருக்காருல்ல அவருடைய பிரதான முதல் மாணவர் அபு யூசுப் தான். அடுத்த மாணவர் முகமதுன்னு சொல்லுவாங்க. அபு ஹனீஃபாவுடைய 2 முக்கியமான மாணவர்கள்ல முதல் இடத்தில் உள்ளவர் அபு யூசுப் என்பவர், 2வது இடத்தில் உள்ளவர் முகமது. இவங்க 2 பேரும் அபு ஹனீஃபா இதை பிரச்சாரம் பண்ணவங்கள அபு ஹனீஃபாவுடைய கருத்துக்களுக்கு ஆத்தென்டிக்கா இருந்தவர்கள் இவங்க 2 பேரும் தான். அபு யூசுப் சொல்றாரு, அதாவது கபூர்ல நம்ம ஈர மண் தண்ணி ஊத்துறோம் அடக்கம் பண்ணிட்டு அப்படி தண்ணி கூட ஊத்தக்கூடாது. ஒரு ஆள் அடக்கம் பண்ணிட்டோம்னா மண்ணள்ளி போட்டு என்ன செய்யக்கூடாது தண்ணி ஊத்திடக்கூடாது. அபு யூசுப் சொல்றாரு. ஏன் ஊத்தக்கூடாதுன்னா அன்னகு எஜரி மஜர தத்தீனி பூசக்கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கருத்துக்கு வந்துருது. ஏறக்குறைய அடக்கம் பண்ணிட்டு அதுக்கு மேல தண்ணியை கொஞ்சம் ஊத்தினாலேயே ஏதோ பூசக்கூடாது சொல்ல தடுத்தாங்கல்ல. களிமண்ணால் பூசிய மாதிரி வந்துவிடும் என்கிற காரணத்தினால் அதை செய்யாதீர்கள் அப்படி யார் சொன்னா? அபு யூசுப் சொன்னார். அவருடைய மாணவர் சொன்னார். கபரின் மீது கட்டடம் கட்டுவது மக்கள் வெறுக்கத்தக்கது. அவர் இவ்வாறு அதில் உட்கார்றது, தூங்குறது, மிதிக்கிறது, அதன் மீது மனிதனம் கழிக்கிறது, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அவர் எவ்வளவு அலாமத்தின் மீது கிதாபத்தில் ஏதாவது எழுத்துமானமான ஒரு அடையாளத்தை வைப்பது, கல்ல கொண்டு வைப்பது, கல்வெட்டு வைப்பது, பேரெழுதி வைப்பது, இது எல்லாமே வெறுக்கத்தக்கதாக இருக்கிறது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப அவருடைய இதெல்லாம் புஸ்தகத்தில் கொண்டாந்து வச்சா என்னவாக அடிபட்டு போயிடும். நீங்க எல்லாம் செய்ய முடியாது. கபர் கட்டிட்டு ஆறுகள் நியாயப்படுத்துறாங்கல்ல, அதுக்கெல்லாம் ரொம்ப தண்ணி ஊத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவ்வளவு கடுமையை காட்டுறான்னு பாருங்களேன். இவன் டூமுங்கிறான தண்ணி ஊத்தக்கூடாதுங்க கபருக்கு மேல. அது பாருங்க. அதே மாதிரி இவ்வளவு தஜ்சீசுல் குபூரி தத்தீனும் கபரின் மீது சுண்ணாம்பு பூசுவதும் களிமண் பூசுவதும் மக்ரூஹ் வெறுக்கத்தக்கது. ஒரு கரிக அபு ஹனீஃபா வெறுத்திருக்கிறார்கள், பாவம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அல் பினாவா அல் கபரி கபரின் மீது கட்டடம் கட்டுவதையும் அலாமத்தின்
இது இன்னாருடைய கபர் என்று அடையாளம் போடுவது, அடையாளம் பேர் கூட வைக்க கூடாது. நீ இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டி வச்சுட்டு நாகூர் ஆண்டவன் இருக்காங்கிறிய, ஒரு கபூர்ல இந்த இடத்தில் என்ன அடங்கி இருக்காரு என்று ஒரு அடையாளம் போடுவதும் கூடாது. எது ஹனஃபி மதுஹப தௌஹீத் ஜமாஅத் சொல்றது ஹனஃபி மதுஹபா இருக்குது, நீ சொல்ற ஹனஃபி மதுஹபா இல்லையே, நீ எல்லாம் சரியில்லை ஜியாரத்துக்கு கொண்டு சொல்லிட்டு இருக்கிற, அவர் வைக்கவே கூடாதுங்கிறாரு. அப்ப அந்த மாதிரி அவர் சொல்லி இருக்கிறார். அதை இப்படி எல்லாம் பாக்குறோம். அதே மாதிரி அது காரணம் சொல்றாரு. அபு யூசுப் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இதெல்லாம் ஏன் செய்யக்கூடாதுன்னு சொன்னா, அன்னதாலிக்கு மின்பாபி ஜீனா, இதெல்லாம் அலங்காரத்தை சேர்ந்து, செத்த ஆளுக்கு என்னடா அலங்காரங்கிறார். உசுரோட உள்ளவங்க அலங்காரம் பண்ணிட்டு ஸ்டைல் பண்ணிட்டு தெரியலாம். நீ பூசுவது கட்டடம் கட்டுவதெல்லாம் எதுல சேர்ந்து அலங்காரத்தில் சேர்ந்ததாகிவிடும். ஹாஜத்து பில் மையத்து இலைகா, மையத்துக்கு என்ன அலங்காரம், உசுரோட உள்ளவங்க அலங்காரம் பண்ணிட்டு போங்கடா, நல்ல ட்ரெஸ் போடுங்கடா, செத்து போனாலுக்கு என்ன பூசுறீங்க, அதுக்கு என்ன செலவழிக்கிறீங்க கேட்கிறாரு. மையத்துக்கு என்ன அலங்காரம் அபு யூசுப் கேட்கிறாங்க. அதே மாதிரி அன்னகு தொலையுள் மாலி பாயுதா, பயனற்ற வகையில் காசை வீணாக்குவது என்ன பயன், ஒரு சட்டை போட்டா ஒரு பயன் இருக்கிறது, செத்து போனாலுக்கு மேல சுண்ணாம்பு பூசினா என்ன பயன் இருக்கு, கட்டணம் கட்டினால என்ன நன்மை, அவருக்கு நன்மை, அதனால அதுல அவரை பயனடைய போறாரா. அப்ப அப்படி கேட்கிற வீணாக்குற காசை கரியாக்குறோம்ல, அவ்வளவு கடுமையான வார்த்தைகள் அவர் சொல்றாரு. அப்ப காண மக்கூர்கன், இது மக்கூர் வெட்கத்தக்கதாகிவிடும். துராபில் கபரில்லது கர்ஜமின், ஒரு ஆள் அடக்கிற குழி தோன்றும், குழி அடக்கணும்னு சொன்னா எவ்வளவு மண்ணை எடுத்தோமோ அதை விட கொஞ்சம் கூட அதிகமாக்க கூடாது. எடுத்த மண்ணை அப்படி போடணும். உடம்பு வச்சதுனால கொஞ்சம் குயிலா இருக்காது, உடம்பு கீழே இருக்கிறதுனால அதனால கொஞ்சம் மேட அவ்வளவுதான் இருக்குமே தவிர வெளிமண்ணை கொண்டு வந்து வசப்படலாம். எவ்வளவு ஒரு ஆளை அடக்குவதற்கு குழி தோண்டி எவ்வளவு மண்ணை எடுத்தீர்களோ அந்த மண்ணை போட்டு தான் அடக்கணுமே தவிர அதை விட ஜாஸ்தியாக்க கூடாது அப்படின்னு யார் சொல்றா, அபு யூசுப் அவர்கள் சொல்றார்கள். ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்டா, அன்ன ஜியாதத்தை மஞ்சளத்தில் வீணா, கொஞ்சம் தன்னை அதிகமாக்குனால நீ கட்டணம் கட்டுற மாதிரி வந்துடுவது, அதுவும் கட்டணம் கட்டுற மாதிரி தாங்கிறார் அவர், பில்டிங் கட்டுற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அதே நேரத்தில் அவர் சொல்ற இன்னொரு அறிஞர் சொல்றாரு, சமமாக்குவதற்காக வேண்டி கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம், மேடா இருக்குன்னு வைங்களேன், தண்ணி இறங்கிடும்ல, அதை குறைக்கிறதுக்காக வேண்டாம் என்ன செய்யலாம், தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். அப்ப இதெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த பில்லு கபூர் சம்பந்தமாக இமாம்களுடைய கருத்துக்கள், ஹனஃபி மதுஹபுடைய இமாமுடைய கருத்துக்கள். அதே மாதிரி கரிக தஜ்சீஸ, சுண்ணாம்பு கால சிமெண்ட் சுண்ணாம்பு கலவை பத்தி பூசணும்ல, மேல உள்ள கட்டுறதுக்கு பேச்சு இல்ல, கபூரை தான் பேசிட்டு இருக்கிறோம். இது அதை விட பெரிய குற்றம். கபரை பூசுறது ஒரு விஷயம், கபரை சுத்தி ஒரு இடத்தை போட்டு தர்காவை கட்டுற பில்டிங் அது ஒரு விஷயம். இதுவே கூடாது, இது கூடாது, அது அறவே கூடாது. அவர் என்ன செய்யறாரு கேட்டா, கரிக தஜ்சீஸ பூசுறது இருக்குல்ல, சிமெண்ட் பூசி பூசி வச்சிருக்காங்க, இதை வெறுத்திருக்கிறார்கள். அல் ஹசனும், ஹசன் பசரி அவர்களும், நகை இப்ராஹிம் நகை, அவன் பெரிய அறிஞர்கள், இப்ராஹிம் நகையெல்லாம் அபு ஹனீஃபாவுடைய உஸ்தாதுல உள்ள ஆளுங்க. அதே மாதிரி ஒரு சௌரி, சுஃபியான சௌரி வெறுத்திருக்கிறார்கள். மாலிக் இமாம் எடுத்திருக்கிறார்கள், ஷாபி இமாம் எடுத்திருக்கிறார்கள், அகமது இமாம் எடுத்திருக்கிறார்கள். எதை காரை வைத்து சுண்ணாம்பு வைத்து பூசுவது இருக்கிறது, அது வெறுக்கத்தக்க ஒரு செயல், எந்த கபராக இருந்தாலும் அது வெறுக்கத்தக்க செயல் நம்பூட்டு அறிஞர்கள் சொன்னார்கள் என்று இருக்குது. அந்த பழங்கால நூல்கள்ல நம்ம பாடு கிடைக்கிறது. அதுக்கு என்ன செய்ய, இதை சொல்லிவிட்டு பாருங்க, அவங்க எல்லாம் வெறுத்திருக்கிறார்கள் சொல்லிட்டு முன்னியத்துக்கு முஃப்திங்கிற கிதாப்ல எழுதிக்கிறாங்க, அது முஃப்தார் அன்னகுல் ஆய்க்குரு, ஆனால் அது மக்ரூ இல்லை என்பதுதான் சரியான சொல்லுங்கிறாங்க. இவ்வளவு இமாம் சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு, இதுக்கு தான் புது புஸ்தகம், இவ்வளவு இமாம் சொன்னதை எடுத்து காட்டிவிட்டு அதுக்கு நோட்டு கீழே எழுதுறான் அந்த கிதாபுக்காரன். சிறந்த சொல் என்னவென்று சொன்னால், இதெல்லாம் தவறு இல்லை, தவறுன்னு முட்டு பேர் எந்த இமாம் சொன்ன 50 பேர் வேணான்னு இருக்கிறாங்க, அந்த இமாம் பேர்ல மதுஹப் வச்சிருக்கிறான். அவ்வளவு பேர் கருத்தை லிஸ்ட் போட்டு, ஹசன் பசரி, இப்ராஹிம் நகை, சாதாரண ஆட்கள் அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். அதே மாதிரி மாலிக், அவுசாயி, சௌரி, ஷாபி, அகமது, அபு ஹனீஃபா, அபு யூசுப் பெரிய பெரிய ஆட்கள். 3 பேர் கருத்தை சொல்லிவிட்டு என்ன சொல்றான்னு கேட்டா, ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சொல் என்னவென்றால் இதெல்லாம் கூடும் என்பது. என்ன அணவி, எந்த மதத்தில் உள்ளவன், இந்த யாருடைய மதத்தை உள்ள ஆளுங்க பேரு ஹனவி, கிதாபுக்கு பேர் ஹனவி மதுஹப், ஹனவி இமாம் சொன்ன கருத்து இன்னுதான் எழுதி வச்சுட்டு, ஆனால் அது சரியில்லைங்கிறான். அப்ப நீ ஹனவி மதம் பேரை வைக்கிற, நீ ஓமதம் போய் நீ உன் பேரை சொல்லி மதுஹப் போய் பார்ப்போம். அப்ப இந்த ஒரு பேமஸான ஒரு ஆளுடைய பெயரை பயன்படுத்தினால் மக்களை ஈர்க்கலாம் என்பதற்காக வேண்டி செஞ்ச மோசடி தானே இது. அதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் பார்த்தோம்னா,
இதே மாதிரி தான். அப்ப லாயூருக்கு அழகி பினாவும் எந்த ஒரு கபராக இருந்தாலும் அதன் மீது கட்டடம் கட்டக்கூடாது. எவரும் ஹராமாகும். லவ்லி சீனத்தை அலங்காரத்து கட்டி இருந்தாலும் சரி அது ஹராமாகும். ஒரு இப்புறம் லவ்லி எக்ஸாமி பார்த்து தப்பனி அடக்கம் செய்த போயிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கட்டுமே, ஊனாய்க்கு நாய் தோண்டாம இருக்கட்டுமே என்பதற்கு நீ அப்படி பூசினால் அது மக்ரூஹாகும். அலங்காரத்துக்கு கட்டினால் ஹராமாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரு? அபூ ஹனீஃபா இமாம் சொல்லிடுறாரு. இதை எடுத்துட்டு என்ன செய்யறாங்கன்னா கீழே ஆனால் சொல்லப்பட்டு இருக்கிறது லா யுக்ரஹுல் பினாவு இதா கானல் மையத்து மினல் மஷாயிஹ் ஒரு உலமாயி ஒரு சாதாத்தி தலைவர்கள் உலமாக்கள் ஷேகுமார்களாக இருந்தால் அது பரவாயில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது நினைக்கிறேன். அதுக்கு பின்னாடி ஒரு கிதாப் எடுத்தது. முன்னாடி உள்ள ஆளுக்கு கிதாபை தூக்கி எரிஞ்சு விட்டு அவங்க சொன்ன கருத்தை எடுத்து இணைத்து கீழே என்ன கேட்டா என்றும் சொல்லப்பட்டிருக்கிறவன் எவன் சொன்னவன் சொல்லப்பட்டிருக்கு ஆள் பேர் கூட இல்லைங்க. இதை வச்சு பாத்தீங்கன்னா சொல்லி இருக்கிறாங்க அப்படி இருக்கிற ஒரு கருத்து அதை வச்சு பத்தா கொடுக்கறதுக்காக வேண்டி. அப்ப இப்படி இதெல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொன்று பாருங்களேன், எப்படிலாம் அந்த புந்தன கித்தாபில் எப்படி மீறாங்கிறது ஒரு ஆதாரம். லா பாசபில் கித்தாபத்தி அதாவது எழுதுவது துருவல் முக்தார்ல இருக்குங்க. கபரின் மீது இந்த கபரில் அணைகிறாருடைய மகன் இன்னாரு தோற்றம் மறைவு அப்படி சொல்லுவாங்கல்ல, இப்படியான ஒரு கல்வெட்டு எழுதுறது பிழை இல்லைன்னு துருவல் முக்தார்ல இருக்கு. துருவல் முக்தார்னா 1670 கிதாப் இருக்குல்ல, மதரசார வச்சுக்கிறாங்கல்ல, அதுல இருக்குது. அதுல எழுதிட்டு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பிழை கல்வெட்டு வச்சு எழுதுறது பிழை இல்லையா இப்ப எழுதின கிதாப்ல. காரணம் அண்ணன் நகி அங்கா அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருப்பது ஒயின் சஹ அது ஆதாரப்பூர்வமாக இருந்தாலும் வஜதல் இஜ்மாவுல் அமலி இஜ்மா மக்கள் இஜ்மா கட்டிவிட்டார்கள். அதை தூக்கி போட வேண்டியதாங்க பச்சையா. எப்படி சொல்றாங்க கல்வெட்டு வைக்க கூடாது என்ற ஹதீஸ் இருந்தாலும் சரியான ஹதீஸாக இருந்தாலும் மக்கள் ஏகமான கல்வெட்டு வச்சுட்டு இருக்காங்கல்ல, அதான் முக்கியம். அதனால் பிழை இல்லை. அப்ப இந்த கல்வெட்டு வைப்பது பிழை இல்லை என்பதற்கு என்ன ஆதாரம்? ஒரு ஆதாரம் இல்ல. எதிரான ஆதாரம் இருக்கவனு தெரிஞ்சும் இருக்குது. எதிரான ஆதாரம் இருக்கு சரின்னு ஒரு சொல்றான். அது சரியான ஹதீஸாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் கருத்தே இருந்தாலும் நாங்க செய்யலாம். ஏன் செய்யலாம் என்றால் மக்கள் எல்லாம் செய்து விட்டார்கள். அப்ப மக்கள் எல்லாம் செய்யறது சொல்றது அழகு மக்கள் முதல் போய் மக்கள் முதல்வர் என்ன செய்யணும்? நாங்கள் மக்கள் முதல்வர் சொல்லிட்டு போ. அதுக்கு அழகு முதல்வர் அனபி மதம் சொல்வதாக இருந்தால் அவர் சொன்னது அவர் சொல்லட்டு, சாதி மதம் இருந்தால் சாதி சொல்லட்டு. நீ என்ன பத்தா கொடுக்கிற? மக்கள் போற போக்களை வசூல் பண்றதுக்காக வேண்டி பகைத்துக் கொள்ளாம அவன் விரும்புற மாதிரி விட்டு என்ன செய்வது மக்கள்கிட்ட பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி மக்கள் எல்லாம் முடிவெடுத்து செய்யும்போது அதை நம்ம குற்றம் சொல்ல முடியும். ரசூலுல்லாஹ் சொல்லிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் நமக்கு அப்படி பச்சையா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா நமக்கு என்னன்னு சொல்ற கிதாபு தாங்க இந்த மதவ கிதாபு. இது தாங்க நாங்க 7 வருஷம் படிச்சோம். அப்ப என்ன விளக்குது? இவங்களுக்கு அந்த பழைய கிதாபுகளை ஒதுக்கிட்டு புதியதை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்பதற்கு இந்த புதிய கிதாபுல மேற்கோள் காட்டுறாங்க. அதுல விளங்குது. எடுத்து காட்டும் போது மாற்றாங்க. அங்க என்ன செய்யறாங்க? அவங்க சொல்லி இருக்கிறாங்க இருந்தாலும் மாற்ற வேண்டியதில்லை. ரசூலுல்லாஹ் சொல்றது அதிகம் போட்டு என்கிற அளவுல அவங்க மாட்டிக்கிறாங்க போட்டு. அதை பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, இப்ப இந்த ஒரு கபர் விஷயத்தை வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹனபி மதம் எடுத்தோம்னா இந்த 3ஆம் பாத்தி 7ஆம் பாத்தி சம்பாதிக்கிறாங்கல்ல, இதுகள் எல்லாம் அந்த இமாம்கள் யாரும் ஆதரிக்கவே இல்லை. முன்னாடி இருந்த இமாம்கள் யாருமே என்ன செய்யல, ஆதரிக்கவே இல்லை. அப்ப என்ன செய்யறாங்கன்னா லா பாஸ பில் ஜுலூஸி லஹா இலா ஸலாத்தி ஐயாமின் 3 நாளைக்கு ஒரு கவலையாக உட்கார்ந்து இருக்கிறதுக்கு குற்றம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல 3 நாளைக்கு சோகம் அனுபவிக்கலாம், அதுக்கு மேல கூடாது. மின் கைரி இர்திகாபி மஹ்தூர் தடை செய்யப்பட்ட எந்த காரியத்தையும் செய்துவிடக் கூடாது. மின் புருசில் பஸ்தி விரிப்புகளை விரிப்பது, ஒரு அத்தைமத்தி மின் அகலில் மையித்தி மையத்தான வீட்டுகளில் இருந்து சோத்த வாங்கி திங்கிறது, இதெல்லாம் இல்லாமல் 3 நாட்கள் கவலையாக இருப்பது மட்டும் என்ன இல்லை, குற்றம் இல்லை. இப்புறகு மக்குருகாகும் இத்திஹாது ரியாபத்தி மினத்த ஆமி மின் அகலில் மையித்தி இறந்த வீட்டிலேயே விருந்த வாங்கி சாப்பிடுவது மக்குருகு செய்யக்கூடாது. ஹனபி மதம்ல முந்தைய இமாம்கள் சொன்ன கருத்து என்னது? அது கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். கூடாது மட்டும் இல்ல, அன்னஹு ஷரவுன் ஃபி சுரூர் இது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது. விருந்து கல்யாணமா? செத்து போயிருக்கிற வீட்டுல என்னடா ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டம், இது கொண்டாட்டத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. உஹிய பிதாத்தும் முஸ்தக்பஹா இது அருவருக்கத்தக்க அசிங்கமான பிதத்து. செத்த இளவு வீட்டுல போய் சாப்பிடுறது அருவருக்கத்தக்க பிதத்து. எந்த ஹனபி மதம் என்ன செய்ய போறீங்க? இப்ப உங்க மதபு கிதாபான முன்னோர்கள் எழுதி வச்சிருக்கிறீங்க, அதை நம்ம பார்க்கிறோம். இப்படி எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி
ஒரு இப்புறவு இத்திகாது தாமி ஃபில் யௌமில் அவ்வலி, முதலாவது நாள், ஒரு சாலிதி மூணாம் பாத்தியா அப்படியாவது வருது. ஒரு பாதல் ஒரு வாரத்துக்கு பிறகு அப்படி எல்லாம் சாப்பாடு சமைக்கிறது. ஒரு அப்புறு தாமி இல்லல் கபரி, கபருக்கு உணவை எடுத்து செல்வது. ஒரு இத்திகாது தாவத்தில் கிராத்தில் குரானி, குரான் ஓதுவதற்காக வேண்டிய தாவத்து கொடுக்கிறது. குரான் ஓதுறோம், ஹத்தம் செய்யப்படும் கூப்பிடுறதுங்க அது. ஜம்மு சுலஹாய் ஒரு குர்ராயில் ஹத்தமி, குரானை முடிப்பதற்காக நல்லடியார்களையும் உலமாக்களையும் கூப்பிடுவது. அவள் கிராத்தி சூரத்தில் அண்ணாமை இஹ்லாஸ், அண்ணாமை இஹ்லாஸ் சூரா ஓதுவதற்கு ஆட்களை கூப்பிடுவது. இது எல்லாமே வெறுக்கத்தக்கது, இது எல்லாமே தப்பு என்று என்ன செய்யறது? அவங்க மதுஹப் கிதாபுல இருக்கிறது, அது மீறிட்டு இருக்காங்க நீங்க. அதான் அந்த இமாம்கள் சொன்னதை அந்த கிதாபுக்காரன் மீறான். அந்த கிதாபுல சொன்னான் 1000 வருஷத்துக்கு முந்தைய 400 வருஷத்துக்கு முந்தைய, அதை இவன் மீறான். இதுல எழுதுனதுக்கு மாத்திரமா 3ஆம் பத்தி இருக்குங்கிறான். இவன் எந்த மார்சால படிச்சு கொடுக்குறான்? அதுல இல்லன்னு இருக்குது, 3 இல்ல 7 இல்ல வாரப்பாத்தியா இல்லன்னு இருக்கிறது. அதை மதரசாவில் படிச்சுட்டு வந்து அது ஓதுனா என்ன தப்புங்கிறான். அதுக்குதான் மார்சா நடத்தவே செய்யறாங்க. ஊருக்கு தஞ்சாவூர் இருக்க வேண்டிய செத்து போனாலும் பாத்தியா ஓதுறதுக்கு தான் ஒரு மதரசா வேணும். அதுக்கு 10 பிள்ளைகள் சோத போட வச்சுட்டோம்னா ஓதுறதுக்கு ஆளுக்கு கிடைப்பாங்க. அதுக்கு தான் மார்சா நடத்துறது. ஆனா நீ ஓதி கொடுக்குற கிதாபுல என்ன இருக்குது? இதெல்லாம் கூடாது, பாவம் இருக்குது. அதை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இதெல்லாம் ஹாதிகள் அப்பாலு குள்ளுகாலி சுமாத்தி வர்றியா, இது எல்லாமே பேருக்கு செய்யப்படுறது. எங்க வாப்பாக்கள் எவ்வளவு சோறு பத்தியா, அதுக்கு தான் அது பேருக்காக செய்யப்படுகிறது. இதை விட்டு விலகி ஆக வேண்டும். அன்னகும் லா யுரீதுன பிஹா வஜ்ஹல்லா, இதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தி நாடுவதே கிடையாது, எல்லாம் பெருமைக்கு தான் இவங்க செய்யறாங்க என்று இவர்கள் ஓதி கொடுக்கும் கிதாபில் இருக்கிறத அதை இவர்கள் மீறுகிறார்கள். இமாம்கள் சொன்னதை இந்த ஓதி கொடுக்கிற கிதாபுக்காரன் மீறான். இந்த ஓதி கொடுக்கிற கிதாபுல உள்ளதை இப்ப உள்ள மதுஹப்காரன் செய்யறான். ஓதி கொடுக்கிற அஜர்த்துமார்கள் ஆலிம் சாக்கள் மீறுகிறார்கள். அப்ப என்ன மதுஹப் இஸ்திகான் செய்யற? இந்த கிதாபுல உள்ளதை அமல்படுத்தணுமா இல்லையா? அதையும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னும் இருக்குது. அதாவது சின்ன குழந்தைகள் இருக்கிற ஒரு வாரிசை விட்டு போனான்னு வைங்களேன், வாரிசை விட்டு போனா அதுக்கு விரும்பி அந்த வீட்டுல கொடுத்தாங்கன்னு வைங்க, அது ரெட்டை பிள்ளையாயிருமா. ஏன்? அது சொத்துக்கு வாரிசு சின்ன பிள்ளைலாம் இருப்பான், அவன்ல முடிவு செய்யணும். அவங்க செத்து சோத்து போடுவ, செத்து போனவனுடைய காசுல இருந்து விருந்து வச்சீங்கன்னா அது பாகம் பிரிச்சு யார் யாருக்கு என்னன்னு போய் அவன் சம்மதப்பட்டா செய்யணும். நீ பாட்டுக்கு இத்தால உட்காந்துருப்பா, நீ பாட்டு அவன் கணக்குல திரும்பி போயிட்டு அவன் வந்து போயிட்டுப்பா, அந்த கணவனை பறி கொடுத்தவள் எவ்வளவு கஷ்டப்படுவா. அது இரட்டை பிழையா போய்விடும் என்றெல்லாம் கூட நுணுக்கமாக கவனித்து சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி சில இடங்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த பாத்தியா என்கிற பெயர்ல மெழுகுவர்த்தி ஏற்றுவது, விளக்குகளை ஏற்றுவது, தபேலா கட்டுவது, அழகான குரல்ல பாட்டு படிப்பது, இஜ்மாவுல் நிசாய் ஒரு முர்தான், சிறுவர்கள் பெண்களும் ஒன்று கூடுவது, அகதுல் உஜ்ரத்தி அல்லது விக்ரி குராத்தில் குரான், விக்ருக்கும் குரான் ஓதுவதற்கு கூலி வாங்குவது, காசு எடுத்து கைமட பயன் செய்யறாங்க, கூலி வாங்குவது, இது அல்லாத மின்மாகுவ முஷாஹதுன் பி ஹாதிஹில் அஸ்மான், இந்த காலத்தில் கண்கூடா பார்க்கிறோமே இது எல்லாமே பாவம் அப்படின்னு அவங்க ஓதி விடுறது கிதாபுல இருக்கு. ஆனா அஜத்து மாதிரி அதையும் மீறாங்க. இந்த கித்தாபுக்காரர்கள் அந்த இமாம மீறாங்க, இந்த கித்தாபில் உள்ளதை அது ஓதி கொடுக்கிற இந்த இமாம்கள் மீறுகிறார்கள். எதுல அவங்க நம்பிக்கை கிடையாது, பேருக்கு அனைவகை போலதான் அது விளங்குகிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு செய்தி சொல்றாங்க, சொல் ஹாசிலும் சுருங்க சொல்வதாக இருந்தால் அன்ன மாஷா பி ஜமானினா, நமது காலத்தில் பரவலா, நமது காலம் 1038 400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவர் சொல்றாரு இந்த கிதாபுக்காரர், நமது காலத்தில் பரவலாக இருக்கிறது என்ன இருக்கிறது? மின் கிராத்தில் அஜிசாய் பில் உஜ்ரத்தி, கூலி வாங்கி கொண்டு குர்ஆனுடைய ஜுசுக்களை ஆளுக்கு ஒரு ஓதுவது, லாய ஜூசு அது கூடவே கூடாது. அன்னபிஹி அல்-அம்ரு பில் கிராத்தி, இதுல ஓத சொல்லி ஒருத்தர் கட்டளை இடுறாரு. ஏத்தாவி தவாபில் ஆமரி, அப்ப இந்த ஓதுனார்கள் அவருக்கு சவாபு சேருமா? இமாமுக்கு அஜத்து ஓதுறாருங்க, அவர் நிஜமா அவரா ஓதுறாரா, அவரால் சொல்லி ஓதுறாரா? சொல்லி ஓதுறாரு. நான் தான் அந்த வீட்டுக்காரன் வைங்களேன், நான் ஒரு அஜத்தை ஓத சொல்றேன்னா நான் சொன்னதுக்காக ஓதுறாரு, நான் சொன்னதுக்காக அவர் ஓதி இருக்கிறார், அவரா ஓதுனா கூலி கிடைக்கும். நான் சொன்னதுக்காக ஓதிட்டு அந்த கூலி எனக்கு எப்படி கிடைக்கும்? அவருக்கு கூலி கிடைக்காத, அவர் குர்ஆன் என்ற மகிமை உணர்ந்து ஒரு ஓதவே இல்லையே. அவர் சொல்றாரு, அப்படி சொல்றாரு. அவர் எப்படி சொல்றாருன்னா, அன்னபிஹில் அம்ரு பில் கிராத்தி, இதுல ஓத சொல்லி ஒருத்தர் ஆர்டர் பண்றாரு, ஒரு எழுத்தாய் தவாபில் ஆமிரி, ஏவ் ஆர்டர் பண்ணார்ல அவருக்கு இந்த கூலி கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறாரு. ஒரு கிராத்தில் அஜலில் மாலி, காசுக்காக வேண்டி ஓதுதல் என்பது இதாலம் காரி தவாபு, ஓதுனவனுக்கு நன்மை இல்லை என்று சொன்னால் ஐன எசுலு தவாபு இல் முஸ்தஜரி, கூலிக்கு ஆள் பிடிச்ச அவனுக்கு எப்படி கூலி கிடைக்கும்? ஓதுன உனக்கு கூலி கிடைக்காது, அப்புறம் இந்த கூலி அவருக்கு சேர்த்து வைக்க போற?
இப்படிலாம் கேட்டுக்கிறாங்க. ஆனா புலவு தெளிவாக சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, மீறி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கணும். இதெல்லாம் ஹனபி மதுஹப்ல இருக்கக்கூடிய பல விஷயங்களில் இவர்கள் மீறுகிறார்கள் என்பது சின்ன உதாரணங்கள், நிறைய மீறுகிறார்கள். ஹனபி மதுஹப் என்று சொல்வதில் ஹனபியாக்கள் நிறைய பேர் மீறக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி ஷாஃபி இமாம் இதே மாதிரி கடுமையா சொல்றாரு. நிலைப்படி முத்தமிடுவது, அவுலியாக்களை ஜியாரத்து பண்றான்னு போடுறது, அது மாதிரி அந்த கபர் தொட்டு முத்தமிடுவது, இது எல்லாமே குல்லு ஹாதிஹி மினல் பிதஅல்லத்தி இர்தகபஹ நாஸ், இது மக்களாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பிதஅத்துகள், அனாச்சாரங்கள் அப்படின்னு சொல்லி ஷாஃபி மதுஹபுடைய ஓதி கொடுக்கிற கிதாபில் இருக்கிறது. அதை மீறிட்டு பத்தா கொடுக்குறாங்க. அஜத் குமார்லாம் போய் என்ன செய்யறான், அது முத்தமிட்டா என்ன தப்பா, புனித சின்னங்களை கண்ணியப்படுத்துவது தப்பான்னு கேட்கிறான். அப்படி ஷாஃபி மதுஹபுடைய கிதாபில் இல்ல, அதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அக்ரஹு அல்லம மக்லூக்கும் ஹத்தா யுஜால கப்ருஹு மஸ்ஜிதா, ஷாஃபி இமாம் நேரடியாக சொல்லி இருக்கிறார்கள், எந்த ஒரு படைப்பும் கண்ணியப்படுத்தக்கூடாது. எந்த அளவுக்கு, அவருடைய கபர் மஸ்ஜித் என்கிற அளவுக்கு கொண்டு விடக்கூடாது. எந்த படை மகளுக்குங்கிற எந்த மகளுக்கு, சகாபியா இருக்கட்டும், தாபியா இருக்கட்டும், பெரிய மகானா யாராவது இருக்கட்டும், யாருடைய கபரும் கண்ணியப்படுத்தி அது ஒரு மஸ்ஜித் வழிபாட்டு தலம் என்கிற வருவது கூடவே கூடாது. மகாபத்தில் பித்தனத்தை அழகி வராமம் பாதகன் நாஸ், இது பின்வரக்கூடிய மக்களுக்கும் அந்த காலத்தில் வந்த மக்களுக்கும் ஒரு பித்தனாவாக, ஒரு சோதனையாக, ஏகத்துவத்துக்கு ஒரு இடையூறாக இது ஏற்பட்டுவிடும் என்று ஷாஃபி இமாம் அவர்கள் கண்டித்ததை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதையும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி உஹிப்பு அல்லாஹ் யுஸாத பில் கப்ரி துராபுன் மின் கைரிஹி, வெளிமண்ணை கொண்டு அதிகப்படுத்தக்கூடிய ஷாஃபி சொல்றாரு, வெளிமண்ணை கொண்டு கபர் அதிகமாக கூடாது. அதுல உள்ள மண்ணை கொண்டுனா வசதிக்க, அது உள்ள தன்னால் இறங்கிற மலைகளை பெஞ்சவங்க அதோட விட்டுறமே தவிர அதை அதிகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரும் அந்த கருத்துல அவர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப அதிகபட்சமா நீங்கள் செய்வதாக இருந்தால் பூமியில் இருந்து ஒரு ஜான், அவ்வளவுதான், மண்ணை போட்டு இறந்தவர் அடக்கம் செஞ்சுட்டா பூமியில இருந்து மட்டத்தில் செய்யலாம், ஒரு ஜான் அளந்துக்கிட்டு அந்த அளவுக்கு தான் அந்த மண் கூட இருக்கணுமா. ஒரு மண்ணை போட்டா கூட இப்படி குளிச்சு வச்சிடக்கூடாது, ஒரு ஜான் அளவுக்கு தான் செய்ய வேண்டும் என்றும் ஷாஃபி சொல்றாரு. உஹிப்பு அல்லாஹ் யுப்னா வலா யுஜஸ்ஸஸ, அதுல கட்டடம் கட்டக்கூடாது, பூசவும் கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இது பெருமைக்கும் அலங்காரத்தினுடைய செயலாக இருக்கிறது. மவுத் என்பது இதற்குரிய இடமில்லை, பெருமை அடிக்கிற இடமில்லை. அங்கே பெருமை எங்க அப்புறம் உங்க ஊர் பெருசு இருக்கு, செத்து போனாலுக்கு என்ன பெருமை, உசோட இருக்கும்போது உங்ககிட்ட எவங்கிட்ட பெருசு கட்டிட்டு போ, செத்து போன அவங்க ஒரு சாதா கபர், இவங்க ஸ்பெஷல் கபருண்டா அதுக்குள்ள இடமா கபரு. சாமி கேட்கிறாரு, கபரோட பெருமை அடிக்கிற இடம் அதான் கிடைச்சவங்களுக்கு அப்படின்னு கூட கடுமையாக அவங்க என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. அதை விட என்ன இருக்கிறான்னு கேட்டா, வலம் அர குபூரல் முஹாஜிரீன ஒல் அன்சார முஹஜஸ்ஸஸா, அன்சாரிகளுடைய எல்லா கபரையும் நான் பார்த்து விட்டேன். முஹாஜிர்கள் கபர் ஷாஃபி சொல்றாரு, முஹாஜிர்கள் கபரை பார்த்துட்டேன், ஒரு கபரும் பூசப்படவே இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துடைய தோழர்களாக இருந்த முஹாஜிர்களுடைய கபர்கள் பூசப்பட கிடையாது, அன்சார்கள் கபர் பூசப்பட மண்ணை போட்டு வச்சிருந்தாங்களே தவிர இந்த மாதிரி பூசப்படலன்னு ஷாஃபி இமாம் டைரக்டர் நேரடியாக பார்த்து சொல்றாரு. அவர் அன்சார் கபரை பார்க்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்தாரு, முஹாஜிர் கபரை பார்க்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்தாரு. அப்பயும் அதுக்கு இல்லாத ஒன்றை நீ நாவூருக்கு பூசுற, அதுக்கு நீ தர்கா கட்டுவ, அது எப்படி மார்க்கமாகும், அது எப்படி சுன்னத் ஜமாத் கொள்கையாகும். அப்ப என்று பார்த்தோம் சொன்னா எல்லாமே மீறக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி ஷாஃபி இமாம் என்ன செய்யறாருன்னு கேட்டா, சில பேர் அந்த முஹாஜிர் அன்சார் இல்லாம சில முக்கியமான ஆட்களுக்கு கட்டடத்தை கட்டி வச்சுட்டாங்க கபரை. அது சொல்றாரு, வக்கது ராயித்து மினல் உலாத்தி, என் காலத்தில் வாழ்ந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் மை யகதிமு மக்கத்த மாயுபுனாபிகா, மக்காவில் எங்கெங்க கட்டப்பட்டிருந்த கபர்கள் அனைத்தையும் என் காலத்தில் உள்ள ஆட்சியாளர் இடித்து தகர்த்தார்கள். அப்ப புலமரல் புக்காக இழைப்பனதாளிக்க, என் காலத்தில் வாழ்ந்த ஊரு அறிஞரும் அதை குறை சொல்ல கிடையாது. நான் வாழ்ந்த காலத்தில் மக்காவில் ஆட்சியாராக இருந்தவர்கள் யாருடைய கபராவது கட்டப்பட்டிருக்குமே ஆனால் இடித்து தகர்த்தார்கள். எப்படி கபர் இடிக்க போச்சுன்னு யாரும் கேட்கல, ஒரு உலமாவும் கேட்கவில்லை, ஒரு புக்காவும் கேட்கவில்லை என்று சொல்லி அதை இஜ்மா ஷாஃபி இமாம் ஏகமானதாக மக்கள் நினைஞ்சிருக்காங்க, அதுக்கு அங்கீகரிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. அப்ப எது மதுகப்னு ஒரு பொய்யின் வழங்குதா இல்லையா? மதுகப்னு இருப்பதாக இருந்தால் அவளை இடிச்சுட்டு வந்து பேசணும். கபரை இடிக்கிறது அவ்வளவு கோபம் வருது, கபரை இடிக்க சொல்லிவிட்டார்கள். மூணு ரோட்ல தர்காவில் ஒரு கல்லை எடுக்க முடியுமான்னு கேட்கிறார்கள். முடியுமா முடியாதுங்கிற பேச்சு இல்ல, அது எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? அப்ப ஷாஃபி இமாம் அதான சொன்னாரு, இடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, நாளையுமா அதான சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நாளையுமாம் சொன்னதுக்கு மாற்றமாக சொல்லக்கூடியது எல்லாம் அவங்க சுன்னத் ஜமாத் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இன்னும் இது சம்பந்தமாக மதுஹப் இமாம்களுக்கு சம்பந்தம் இல்லை என்பது நிறைய சான்று இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாள்ல பார்க்கலாம்.